போராட்டம் பண்ணிருக்காங்க நேத்து. இவர் மெக்சிகோ போயிட்டு அமெரிக்கான பார்த்துட்டு கூலி தொழிலாளர்னா வருவான்றாரு. நேத்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க மக்களை. அதுக்கு என்ன சொல்றீங்க? கூலி தொழிலாளர் ஒன்னும் படத்துல ஒன்னும் ரியாலிட்டி ஒன்னும் இருந்தா வேஸ்ட். நம்ம எவ்வளவு நாள் தான் விபூதி அடிச்சுட்டு கேட்டுருப்போம். இங்க வச்சுட்டு கண்ணாடி போட்டுட்டு தம் அடிச்சுட்டு வர்றதுன்றலாம் அதெல்லாம் அவரோட இது புரிஞ்சுது, அவரோட மனநிலை புரியுது. உள்ள வந்தாங்கன்னா அந்த 200 ரூபாய் வச்சு அந்த குடும்பம் சாப்பிடும்ல, சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல. நேஷனல் அவார்டு ஆஸ்கார் அவார்டே கிடைக்கும் தலைவருக்கு. புரியுதா? நீங்க யோசிக்கணும். சொல்லுங்க. கதை இல்லதான், அவங்க ட்ரை தான் பண்றாங்களே, ட்ரை பண்றாங்க. நெகட்டிவ் யாருமே பரப்பலங்க, ஆனஸ்டா சொல்றாங்க. இது புரியுதுங்களா? ஆனஸ்டா சொல்றாங்க. நீ ஏன் மெக்சிகோ போற? இங்க இருக்கிறவங்க வந்து நேத்து நைட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்க போட்டிருக்காங்க. எனக்கு புரியல. இங்க பாருங்க, லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு இது 100% படம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் பேசுறேன். நீங்க வந்து ஐயா இங்க பாருங்க, இது வந்து 100% வந்துட்டு அவங்க படம் கிடையாது. கதை வந்துட்டு அவங்க முயற்சியில ட்ரை தான் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ட்ரை தான். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்துட்டு இந்த மாதிரி ஏற்படாதுன்னு அவங்களோட கத்து நாங்க சொல்றேன். ஓகேவா? நான் லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஃபேன்னால நான் சொல்றேன். இது வந்துட்டு சொல்ல விடுங்க. நான் வந்துட்டு இது சொல்றேன், இவங்க ட்ரை தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க பார்த்துட்டு அந்த நெகட்டிவ் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாம பேசுறது நிறுத்திட்டு ஒரு வந்து சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. யூஏ இது ஃபிலிம் தான், ஆனா எதுக்கு ஏ ஃபிலிம்னு நீங்க டேரக்டர் தான் நீங்க கேட்கணும். ஓகேங்களா? இது வந்து மக்கள்கிட்ட நீங்க ஏன் பாசிட்டிவா நீங்க யோசிக்கணும். சொல்லுங்க. கதை இல்லதான், அவங்க ட்ரை தான் பண்றாங்களே, ட்ரை பண்றாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒரு நிமிஷம். கதை வந்துட்டு அவங்க ட்ரை தான் பண்றாங்க. நான் சொல்றேனே, ட்ரை தான் பண்றாங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அவர் வந்து ஒரு நம்பிக்கையில நான் சொல்றேன் ட்ரை தான் பண்றாங்க. ஒரு கோடி போட்டு ட்ரை பண்ணணுமா? எதுக்கு ட்ரை பண்ணணும்? அடுத்த வாட்டி பாருங்க. ஆஹா, நல்ல தாய்கள் எவ்வளவு இருக்கு. 500 கோடி போட்டு எதுக்கு ட்ரை பண்ணணும்? சரி, எவ்வளவு கதை சொல்லிட்டா நான் 5 வாட்டி பாப்பேன், 10 வாட்டி பாப்பேன். ஓகேங்களா? அவ்வளவு காசா பாரு. கூலிக்கு எதனா ஒரு பிரச்சனைனா மெக்சிகோ வர வைக்கணும் ட்ரைன் பண்ணிட்டு வரல. இப்போ சென்ட்ரல்ல எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு எதுக்கு அவரு போய் ஒரு போராட்டம் கூட பண்ணல? ஒரு கேள்வி கூட கேட்க. கூலி தொழிலாளர்கள் இங்க போராட்டம் பண்ணிருக்காங்க நேத்து. இவர் மெக்சிகோ போயிட்டு அமெரிக்கான பார்த்துட்டு கூலி தொழிலாளர்னா வருவான்றாரு. நேத்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க மக்களை. அதுக்கு என்ன சொல்றீங்க? கூலி தொழிலாளர்கள் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அரசாங்கம் காசு தரல, அவங்களுக்கு ரெகுலரா இது பண்ண ஒர்க் தரல, எல்லாம் பிரைவேட் ஸ்டேஷனா மாத்திட்டு இருக்காங்க. சொல்றேன், அந்த 200 ரூபாய் போட்டு உள்ள வந்தாங்கன்னா அந்த 200 ரூபாய் வச்சு அந்த குடும்பம் சாப்பிடும்ல, சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல. ஒரு குடும்பத்துல எல்லாருமே அதான் சொல்லுங்க. மெக்சிகோல இருந்து வந்திருக்காரு தலைவர். நீங்க பேசுங்க. உங்ககிட்ட அண்ணா நீங்க பேசிட்டே, நான் நிறைய பேசிட்டேன், நீங்க தான் பேசணும். நீ கேளுங்க. ஐயோ, நான் நிறைய பேசிட்டேன், நீங்க பேசுங்க. எனக்கு புரியல. இப்போ வர்றாங்க பேசுறாங்க. நான் ஆனஸ்டா சொல்றேன், படம் நல்லா தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் படம் பிலோ ஆவரேஜ். பாருங்க, நான் பேச கொஞ்சம் இங்க பாருங்க, அவங்க ட்ரை தான் பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரியோ இல்ல அவங்க வந்து பெட்டரா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க நெகட்டிவ் ஸ்பிரிட்லாம் தட்டி விட்டுட்டு நீங்க படத்தை பார்த்தோமா, அன்னைக்கே இன்டர்வியூல என்ன சொன்னாங்க? இங்க பாருங்க, நீங்க வர்றீங்க பாக்குறீங்க, நீங்க இன்னமும் நீங்க மோர் எக்ஸ்பெக்ட் நீங்க பண்றீங்க, அது ஏன் மேல பொறுப்பு கிடையாது. நாங்க என்ன பண்றோமோ அதுதான் நாங்க பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. கரெக்டு தான். நல்லா இல்ல. எனக்கு நல்லா இருந்தது என்னன்னா அந்த பிளாஷ்பேக்ல வருவார் தெரியுமா, அதுதான் நல்லா இருந்தது. வேற எதுவுமே நல்லா இல்ல, சுமாரா இருந்தது. ஸ்லோ நரேஷன், ஸ்லோ ஸ்கிரீன் பிளே, பிலோ ஆவரேஜ். 200 ரூபாய் வேஸ்ட். படங்கள் வந்து எப்படின்னா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாசத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு ஒரு படம், தலைவர் படம்ன்றதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அது பெருசா தெரியும். நம்மலாம் வந்து வாரம் படம் பாக்குறவங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாக்குறவங்க, அமேசான்ல படம் பாக்குறவங்க, நம்ம எல்லா படங்களும் பார்ப்போம். அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு தெரியுங்க அவரோட என்ன 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காரு. 6ல இருந்து 60. அப்புறம் முத்து, உழைப்பாளி இதே தியேட்டர்ல வந்து 100 நாளும் 150 நாளும் ஓடிச்சு. உழைப்பாளி படம் பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் தெரியல. இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் எல்லாம் கதைகள் நல்லா இருக்கும். ஸ்டோரியே இல்ல, ஸ்டோரி லைனே இல்ல. கரெக்டான ஒரு என்ன சொல்றது, அவருக்கான ஒரு விஷயமே இல்ல. தலைவர் சும்மா விக்க வச்சுட்டு கண்ணாடி போட்டுட்டு தம் அடிச்சுட்டு வர்றதுன்றலாம் அதெல்லாம் அவரோட இது புரிஞ்சுது, அவரோட மனநிலை புரியுது. நமக்கு ஏஜ் ஆகுது, நம்மளால வந்து இன்னும் எங்க முடியலையேன்ற அந்த ஒரு ஆதங்கம் புரியுது. ஆனா அதுக்கு அவர் உடல்நிலை சப்போர்ட் பண்ணிருக்கணும். அவர் ஆடி அடங்கிட்டாருங்க, தம் அடிச்சு குடிச்சு எல்லாம் போயிடுச்சு. புரியுதுங்களா? கடைசி விவசாயி மாதிரி படங்கள் இப்ப எடுக்கணும். அவரு அந்த மாதிரி படங்கள் கதைகளை சூஸ் பண்ணி அவர் நடிச்சாருன்னா நேஷனல் அவார்டு, ஆஸ்கார் அவார்டே கிடைக்கும் தலைவருக்கு. புரியுதுங்களா? இயல்பா நடிக்கணும். அவர் நடிக்கக்கூடியவங்க தலைவர்.
அவர் நல்ல ஒரு நடிகனை போட்டு இத்தனை வருஷம் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். அவருக்கு நல்ல கதைகளுக்கு வந்து மாட்ட மாட்டேங்குது. அவர்லாம் நடிச்சா சூப்பரா நடிப்பாரு, அவர் செத்தாலும் நடிப்பாருங்க. அப்படி ஒரு கலைஞருங்க அவரு. தலைவர் தான். அவரை வந்து நல்ல இயக்குனர்கள் நல்ல கதைகள் கொடுத்து அவரை வந்து ஒரு நல்ல ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல காட்டுங்க. இன்னமும் நான் தலைவரை வந்து நாங்க வந்து பார்க்க ரெடி. தலைவருக்காக நான் இந்த வந்தேன், 200 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். நோ ப்ராப்ளம், பிலோ ஆவரேஜ் தான். அந்த டிஏஜிங் பண்ண அந்த தலைவரோட அந்த கெட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஸ்டோரி சொல்லு. ஸ்டோரியே வீக்கா இருக்கு. அப்பா மகன் சென்டிமெண்ட் தான், ஆனா ஸ்டோரி வீக்கா இருக்கு. ஸ்டோரி லைனே ரொம்ப வீக்கா இருக்கு. ஸ்கிரீன் பிளே கிரிப்பா இல்லையே. இதுல எல்லாம் நல்லா இருந்ததுங்க. விக்ரம்ல எல்லாம் கமல் வச்சு பயங்கரமா பண்ணிருந்தாருங்க. கைதில எல்லாம் பயங்கரமா இருந்ததுங்க. மாநகரம் லியோக்கு பெட்டராவா? இல்ல லியோ நல்லா இருந்தது. லியோல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது. இது ஸ்கிரீன் பிளே வீக். விக்ரமும் ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது. இதுல ரொம்ப அவருக்கு எனக்கு மேபி லோக்கிக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட டேட்ஸ் இஷ்யூவா என்னன்னு நமக்கு தெரியல. அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. மேபி அமெரிக்கானுக்கெல்லாம் டேட் இருந்திருக்கலாமா இல்லையான்னு நமக்கு தெரியல. சீன்ஸ் வேணா டெவலப் பண்ணிருக்கா, எடிட்டிங்ல போயிருக்கலாம். அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ், நமக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. மற்றபடி பிலோ தான். அது நல்லா இருந்தது. அதாவது உங்களுக்கு சின்ன சின்ன இது எலிமெண்ட்ஸா நல்லா இருக்கும். அங்கங்க அவங்க வர சீனு இங்க வர சீனு அப்படி விட்டு சொல்லலாம். அது ரீல்ஸே பாத்துக்கலாம் நம்ம. ஆனா முழு படமா நீ என்ன சொல்ல வர, என்ன கதை எனக்கு சொல்ல வர, எங்க நீ என்ன வந்து இம்ப்ரெஸ் பண்ற? இல்ல, பிளாட்டா இருக்கு. கதை நல்லா இருக்கு. மல்டி ஸ்டார் தேவையா? அதுதான் பேன் இண்டியா. அவன் அதாவது பேன் இண்டியான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப எப்படின்னா, ஒரு நல்ல படம் இருந்ததுன்னா அதை டப் பண்ணி, இப்ப காந்தாரா மாதிரி படங்கள், இப்போ நிறைய படங்கள்லாம் வருது, மஞ்சுமால் பாய்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அதை வந்து மொழிபெயர்த்து அதை வந்து வேற இதுல விட்டாங்கன்னா அது ஹிட் ஆச்சுன்னா பேன் இண்டியா. இவங்க தப்பா நினைச்சிட்டு அமெரிக்கான அங்க இருந்து இங்க வச்சுட்டு இங்க வந்து தெலுங்குல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட போட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி ஆர்டிஸ்டுங்கள் எல்லாம் போட்டுட்டு ஓகே இவங்கெல்லாம் இருந்தா பாப்பாங்கன்னு அந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவுதான் வராங்களா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. நெகட்டிவ் யாருமே பரப்பலங்க. ஆனஸ்டா சொல்றாங்க. இது புரியுதுங்களா? ஆனஸ்டா சொல்றாங்க. நெகட்டிவ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு ஷோ பாருங்க, நாளான்னைக்கு ஷோ பாருங்க. மக்கள் எல்லாருமே ஆனஸ்டா தான் சொல்றாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ ஒண்ணுமே கிடையவே கிடையாது. நல்லா ஒரு படத்தை வந்து ரொம்ப வந்து டீப்பா பார்ப்பேன், புரியுதுங்களா? நான் அதனால வந்து நான் எந்த வகையிலுமே நான் வந்து அதை வந்து நான் நெகட்டிவாவே நான் சொல்லவே இல்லைன்றாங்கல்ல. அங்க நீ அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அதுக்கு யாராவது கேள்வி கேட்டாங்களா? கூலி தானே இவரும். ஒரு கூலினா இவர் வந்து அந்த கூலிக்காக நான் வந்து மெக்சிகோல இருந்தாலும் போவேன்றாரு. யோ, நீ ஏன் மெக்சிகோ போற? இங்க இருக்கிறவங்க வந்து நேத்து நைட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்க போட்டிருக்காங்க. இங்க வேலை செய்யறவங்க கூலி தொழிலாளர்கள், புரியுதுங்களா? நீ மெக்சிகோ எல்லாம் போவே தேவையில்ல. உங்க சார் தலைவரே, இது இந்த நியூஸ் உங்களுக்கு வருதா என்னன்னு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இதை பாருங்க. இங்க இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க 150 கோடி வாங்குறீங்க, 1000 கோடி 10,000 கோடிலாம் வசூல் பண்றீங்க, சந்தோஷம், நல்லா தாராளமா இருங்க. இவங்க தினம் வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கான வருமானம் தானே கேட்கறாங்க, அவங்களுக்கான பேசிக் நீட் தான் கேட்காங்க. அந்த கூலியை வச்சு ஏதாவது கதை பண்ணி அது ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும்ல. இயல்பா இருங்க, ரியாலிட்டியோட இருங்க. சும்மா வந்து தியேட்டர்ல ஒன்னும் படத்துல ஒன்னும் ரியாலிட்டி ஒன்னும் இருந்தா வேஸ்ட். நம்ம எவ்வளவு நாள் தான் விபூதி அடிச்சுட்டு கேட்டுருப்போம். சும்மா கிடையாது நம்மலாம், புரியுதுங்களா? இந்த படம் உங்களுக்கு விபூதிதான், எல்லாம் விபூதிதான் அடிக்கிறாங்க. சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க. 10க்கா? மன வருத்தம்லாம் இல்லைங்க. நான் என் தலைவருக்கா 200 ரூபாய் தலைவருக்காக வந்தேன், அவ்வளவுதான், ஹாப்பி. ஆனா வந்து என்னன்னா, இதை நான் வந்து ஓடிடிலே பார்த்துருந்துருக்கலாம் ரீசார்ஜ் பண்ணி, அவ்வளவுதானே தவிர 10க்கு வந்து எனக்கு வந்து ஒரு 4.5 கொடுப்பேன். கட்சியா? எனக்கு எந்த கட்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வந்து எப்பயுமே நான் நார்மலா வந்து ஒரு கடைநிலை என்ன சொல்றது, தொண்டன். என்ன சொல்றதுன்னா ஒரு ஹியூமன். நல்ல படங்கள் வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி நல்ல ஸ்டார்ஸோட படமும் வந்தாலும் பிடிக்கும். விமர்சிப்பது வந்து நம்ம மக்களோட கடமை. ஏன்னா நமக்காக தான் படம் எடுக்கிறாங்க, ஓகேங்களா? நம்ம பார்த்து காசு கொடுத்தாதான் அவங்களுக்கு கோடி, புரியுதுங்களா? இல்லன்னா
அவ்வளவுதான். நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாதான், இல்லன்னா ஓடிடில போயிடும். புரியுதுங்களா? கரெக்டா தாங்க சொன்னாரு. அவரு கரெக்டா தான் சொன்னாரு. அவரு வந்து கரெக்டா நியாயமா அவரு சொன்னாரு. அவர் என்ன